ஹலோ மொபைல்ஸோட ஓப்பனிங் இது வந்து அண்ணாச்சியோட நண்பர் அவங்க வந்து இந்த ஸ்டோரை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இந்த சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரில் என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு சொல்லி பார்க்கலாம். ஓரளவு சுமாராக தானே இருக்கும், ஓகே தான். இன்னொரு மூவி புதுசு ஒன்று பண்ணிட்டுருக்கேன், அன்டைட்டில், இன்னும் டைட்டில் வைக்கல, நல்லா போயிட்டு அதோட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் காட்டல எனக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக தான், 10 நாள் தான் முடிஞ்சிச்சு, இன்னும் வேலை. இப்போ பிக் பாஸ் பார்த்துருக்கீங்க, பிக் பாஸ் வின்னர் இப்போ இருக்க அந்த காம்படிட் பண்ணுறவங்க எப்படி சொல்ல பார்க்குறவங்க? நான் பிக் பாஸ் எப்படி விளையாண்டுருப்பேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஏதாவது சொல்லி அவங்க தோத்துட்டாங்கன்னு வைக்கலேன், ஆனால் அவங்க எல்லாம் நல்லா தான் ஆடிட்டு இருக்காங்க, ஜாலியாக தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பெரிய ஃபியூச்சர்? நீங்கள் பெரிய பெரிய ஆக்டர் கூட அஜித் விஜய் கூட நடிக்கிற ஃபியூச்சரில்? அதான் நானே பெரிய ஆக்டர் ஆகிடலான்ற முடியும். அதனால் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான். சும்மா ஒன்று நம்ம இப்படி தான் நடிப்போன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று நினைப்பாங்க, அது இல்லாமல் புதுசாக ஒன்று பண்ணலான்னு பண்ணிட்டு. இந்த ஏஐ பற்றியான விழிப்புணர்வு பப்ளிக் இருக்கா அப்படிங்கிற? ஏஐ வந்து அவுடேட்டட் ஆகிடுச்சின்னு சொல்லி சில கண்ட்ரீஸில் சொல்கிறாங்க. பட் ஏஐ வந்து எதை வந்து ரீப்ளேஸ் பண்ணாலும், மொபைல்ஸோ ஏஐயோ, நம்ம கூட இருக்கிற மனுஷங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம எல்லா டெக்னாலஜியும் யூஸ் பண்ணுறோம். இந்த மைக், இந்த கேமரா, இந்த ஃபோன் எல்லாமே. ஃபோனு கூட வேறு ஏதாவது இன்னொரு ஹியூமன் பீனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அவங்க கூட தொடர்பில் இருக்கிறது தான் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம 2 மனுஷங்களை சேர்கிறதுக்கு நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோமே தவிர, நம்ம டெக்னாலஜியோடு சேர்கிறதுக்கு அப்படி எனக்கு தெரியல. பட் அதோட அவேர்னஸ் வந்து இன்றைக்கி வந்து நிறைய இடத்துல வந்துருச்சு. இன்னும் சில பேருக்கு வந்து இன்டர்நெட்டில் எப்படி சர்ச் பண்ணணும்னு தெரியாது. ஸோ இன்றைக்கி இருக்கிற ஏஐ வந்து ஃபோனில் ஒரு சின்ன கீவேர்ட் கொடுத்தாலே அவங்களுக்கு என்ன வேணுன்றதை சர்ச் பண்ணி அதுவே காட்டுது, அதுவே சின்னதாக ஏஐ வந்து கம்பைல் பண்ணி காட்டுது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு யாருக்கும் எழுத படிக்கவே தெரியாது போட்டுருக்கு, அந்தளவுக்கு ஃபோன்லேயே எல்லாம் வந்துடும் போடுறது. நம்ம ஃபோனில் சொன்னாலே வந்து எல்லாம் தெரிஞ்சிடும் போடுறது அப்படின்ற மாதிரி. பட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அந்த ஏஐ வந்து சரியாக கற்றுக்காமல் இருக்கிறாங்க, மிஸ்யூஸும் பண்ணுறாங்க. ஃபீமேல்ஸ் மேல் அந்த ஏஐ வந்து கொஞ்சம் ரொம்ப பயமாக தான் அவங்க பசங்க மனுஷன் தான் சொல்கிறது கேட்க மாட்டான், ஏஐ நம்ம என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் தான் கேட்கும். ஸோ அதனால் நாமலாம் கொஞ்சம் பொறுப்பாக யூஸ் பண்ணுறது தான் கரெக்டு. நடிகர் விஜய் வந்து அரசியல் கட்சிக்கு வந்துருக்காங்க, நீங்களும் நடிகராக இருக்கிறீங்க. இதோட வளர்ச்சி இந்த அரசியலில் இந்த மாதிரியான ஒரு சுற்றி இந்த மாதிரியான ஒரு டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுறாங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நடிகராக? நடிகரானா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது விஜய்னா, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது. ஸோ அது வந்து அது டார்ச்சரா இல்லை எப்படி இருக்குது, அது என்ன மாதிரியான அரசியல், அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அவர் சாதாரண பட்டிங் ஆக்டர், அவருக்கு வந்து நான் ரசிகர். அதனால் நான் வந்து அவருக்கு கஷ்டம் அப்படின்னா அது எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் சொன்னால் மீண்டு வந்துடுவாராங்க. இல்லை, நான் அவர் கூட இருப்பேன்றது, என்னோட சப்போர்ட் அவருக்கு இருக்குன்றது வந்து எனக்கு நல்லா தெரியும். அவரோட சப்போர்ட் எனக்கு வேணுன்றது தான் நம்ம கேட்டு. பட் எனக்கு எப்பவுமே விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அவருக்கு எந்த கெட்டதும் நடக்கக்கூடாது, அவரும் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ண மாட்டாருன்றது நம்புகிறேன். அவருக்கு வந்து எப்போவுமே என்ன மாதிரி எத்தனையோ கோடி பேர் துணையாகவே இருப்பாங்கன்னு நம்புகிறேன்.